நேற்று காலையில் வெளியே கிளம்பலாம் அப்படின்னு 3 மணிக்கு எல்லாமே எழுந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் செஞ்சு வீட்டிலேருந்து எடுத்துக்கிட்டோம். மேக்ஸிமம் ஒரு இடத்துக்கு பிளான் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டைமுக்கு மட்டும் எங்களால் ஸ்டார்ட் பண்ணவே முடியாது. அப்படி இப்படின்னு எக்ஸ்ட்ரா 1 hour ஆகிடும். நாங்கள் 4:30 வீட்டிலேருந்து கிளம்பணும்னு பிளான் பண்ணியிருந்தோம். பட் 5:30 தான் இங்கேருந்தே கிளம்பணும். ஆனால் 2.5 மணி நேரத்தில் திருவண்ணாமலை ரீச் ஆகிட்டோம். அங்கே போயிட்டு பார்க்கிங்கில் வண்டியை போட்டுட்டு வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போயிருந்த டிஃபன் எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா சாமி தரிசனம் பண்ண போனோம். காலையிலங்கிறதுனாலையோ என்னமோ தெரியல, கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. சாமிக்கு வில்வம் மட்டும் வாங்கிட்டு போயிருந்தேன். உள்ள மூலவர்கிட்ட வாங்க மாட்டாங்க, உற்சவர் கிட்ட நம்ம கொடுக்கலாம். நான் எப்பயுமே உள்ள போய் சாமி கும்பிடும்போது கருவறையில அண்ணாமலையாருக்கு எதிர்க்க ஒரு குட்டி நந்தி இருப்பார்ல, அவருக்கு வச்சுட்டு வருவேன். கார்த்திகை பிறக்க போதில்ல, தீபத்துக்காக கோயில் ஃபுல்லா கிளீனிங் ஒர்க் போயிட்டு இருக்கு. கார்த்திகைக்கு தீபம் ஏத்த போறவங்க 48 நாளைக்கான விரதம் எப்போ ஆரம்பிச்சிருப்பாங்க. அது கோயிலுக்குள்ள 1008 சங்கு ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. சங்க அபிஷேகம் சுவாமிக்கு பண்றதுக்காக. அண்ணாமலையாரும் முன்னாமலை அம்மனையும் திருப்தியா தரிசனம் பண்ணிட்டு கோயிலையும் சுத்திட்டு வெளியே வந்தோம். நான் வியர் பண்ணிருக்க ட்ரெஸ் சாரியில இருந்து கஸ்டமைஸ் பண்ணது. செட்டிநாடு காட்டன் சாரியில எனக்கு இது சஜி ஸ்டிச் பண்ணி கொடுத்தா. டீடைல்ஸ் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. பாய்.